ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் மீடியா. இந்த வீடியோவில் உப்பு சக்கரை ரெண்டையும் எப்படி ரொம்ப நாளைக்கு நீர் கோக்காமல் ஸ்டோர் பண்ணலான்ற டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். டிப் நம்பர் 1, உப்பை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரம் ஃபுல்லாக ட்ரையாக இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப், உப்பு ஸ்டோர் பண்ணுறதுக்கு சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா சில்வர் பாத்திரம் அடியில் ஃபுல்லாக துருப்பிடிச்சிடும். எங்கள் வீட்டில் பிங்க் சால்ட் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் எந்த சால்ட் யூஸ் பண்ணாலும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸுக்கு 2 பச்சை மிளகாவே போதுமானது. பச்சை மிளகாயோட காம்பு பகுதியை மட்டும் நீக்கிட்டு அதை நீங்கள் உப்பில் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் டிப்ஸ் உப்புல நீர் கோர்த்துக்காமல் பார்த்துக்கும். உப்பு எடுக்கிறதுக்கும் நீங்கள் சில்வர் ஸ்பூன் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 20 டேஸ்க்கு அப்புறமா இந்த பச்சை மிளகாயோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு பச்சை மிளகாயை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னென்னா, நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக புளியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு புளியை நீங்கள் உப்புக்குள்ளே சேர்த்து வச்சுக்கலாம். அடுத்த டிப் என்னன்னா, நம்மளோட எக்ஸ்ட்ரா தேவைக்காக கொஞ்சோண்டு சால்ட் இந்த மாதிரி சின்ன டப்பால நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். இதுல பச்சை மிளகா புளிலாம் சேர்த்துட்டோம்னா சின்ன ஹோல்ஸ் வழியா சால்ட் வராது. அதுக்கு பதிலாக கொஞ்சமா ஒரு 10லேருந்து 20 அரிசியை நீங்க போட்டு வைக்கலாம். அரிசியும் உப்புல இருக்க ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த சின்ன ஹோல்ஸ்ல நீங்க சால்ட் யூஸ் பண்ணும்போது அரிசி வெளியே வராது. நம்மளோட அடுத்த டிப் சர்க்கரைக்கானது. இந்த டிப்ஸை நீங்கள் வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எதுக்குனாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது. இந்த டிப்ஸுக்கு நான் 2 டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிறேன். டிஷ்யூ பேப்பர் இல்லாதவங்க ஒரு நல்ல ஒரு காட்டன் கிளாத்தாக எடுத்துக்கோங்க. டிஷ்யூ பேப்பரும் இல்லை, காட்டன் கிளாத்தும் இல்லாதவங்க நார்மலாக வீட்டில் இருக்க நியூஸ் பேப்பரே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி சேர்த்துக்கோங்க. எந்த அரிசினாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சாப்பாட்டு அரிசி சேர்த்துருக்கேன். இது கூட 5 கிராம்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் சுகர் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ராவாக கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதை நாம் இப்போது கடையில் பொட்டலம் போடுற மாதிரி ஒரு சின்ன பொட்டலமாக போட்டுக்கலாம். துணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு சின்ன மூட்டையாக கட்டிக்கோங்க. இதை நாம் இப்போது சுகர் ஸ்டோர் பண்ணி வைக்கிற டப்பாவில் வச்சாலே போதும். அரிசி சர்க்கரையில் கிரியேட் ஆகிற ஈரத்தன்மையை அப்சர்வ் பண்ணிக்கும். நாம் கிராம்பு சேர்த்துக்கிறதுனால அந்த வாசனைக்கு எந்த எறும்பும் வராது. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.